ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ்கோ. இன்றைக்கி அகல் விளக்கு பூஜை மகா பெரியவா சொன்ன அகல் விளக்கு பூஜை பரிகாரம் வழிபாடு பூஜை அந்த மாதிரி எது சொல்லலாம். இன்றைக்கி 4வது வாரம் நான் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து 3 வாரம் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வாரம் 4வது வாரம். ரொம்ப எளிமையான பரிகாரம். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம். ரொம்ப எளிமை, விளக்கேற்றுறது மட்டும்தான், வேறு நம்ம பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. இது இந்த வாரம் 4வது வாரங்க. எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 4வது வார பூஜைங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகர், குட்டி விநாயகர் வச்சுருக்கிறேங்க. மஞ்சள் பிள்ளையார் வச்சு அவருக்கு அருகம்புல் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அவரையும் வழிபாடு பண்ணிவிட்டு 4 விளக்கு இந்த வாரம் வச்சுருக்கிறேன். ஒரு புது விளக்கு, மற்ற 3 விளக்குமே போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் வச்சது. அதை எடுத்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நெய் விளக்கு ஏற்றிருக்கிறேன், 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிருக்கிறேன். பிரசாதம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பிடிச்சமான மாதுளையும் தான் வச்சுருக்கிறேன். நம்ம தெரியும், நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வைக்கலாம். அப்புறம் ஓம் சக்தி தாயாருக்கு வேப்பலை வச்சு அந்த அம்மாவிலையும் வழிபாடு பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான முல்லைப்பூ, வாசனையுள்ள பூ, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், மருதாணி இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறேன். இந்த வாரம் 4வது வாரம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாங்க. அப்படியே இன்றைக்கி என்ன நம்ம சமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் வச்சாச்சு, சாப்பாடு சாம்பார், முள்ளங்கி சாம்பார் வச்சாச்சு. மத்தியானத்துக்கு முள்ளங்கி சாம்பார், ரசம் வச்சுருக்குது, தக்காளி ரசம், பருப்பு தண்ணி ஊற்றி, கெட்டி தயிருங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வரகரிசி பொங்கல் தான் பண்ணியிருக்கிறேன். வரகரிசி பொங்கல் நெய்யெல்லாம் ஊற்றல, சும்மா சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றி, லைட்டாக கல்லெண்ணெய், ரொம்பெல்லாம் ஊற்றலை. பார்த்தாலே தெரியும் பொங்கல் எப்படி கொலன்னு இருக்குதுன்ட்டு. அப்படி தண்ணியில் வேக வச்ச மாதிரியே 2 சீரகம் மணத்துக்காக போட்டு உப்பு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம சாதத்துக்கு வச்ச சாம்பார் அதையவே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஜம்முன்னு இருக்கும். 2 அவரைக்காயும் போட்டிருக்கிறேன் சாம்பாரில். அப்பளம், ஊறுகாய் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் சமையல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.